ஹாய்! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மீத்தி சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கட் பண்ண வெந்தயக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவை. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை திரட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. திரட்டின சப்பாத்தியை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம். போட்டு எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேகட்டும்னு எடுத்துக்கோங்க. வெந்தயக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க டெய்லி சாப்பாட்டில், ரொம்பவே நல்லது. வெந்தயக்கீரை பிடிக்காதவங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பண்ணி தந்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேகட்டும்னு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இது மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது கூட குருமா வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தயிரும் சாட் மசாலாவும் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க, அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மீத்தி சப்பாத்தி எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.